வெல்கம் டு நில் கவனி சொல். நான் உங்க சஹா. நீங்க எதை பத்தி பேச போறோம்? மனதிற்கு நெருக்கமானதை பத்தி, மனசோட ஒரு ஜீவன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறத பத்தி, காற்றை நுரைக்க வைக்கும், மனதோட அடி ஆழத்துல இருக்க பாறாங்கல்ல போய் தேன் கூடு கட்டும், நாடியில நரம்புல இருக்க துருக்கள் எல்லாத்தையும் துலக்கும், அதே சமயத்தில் மிருகத்தை அழித்து விட்டு மனிதத்தை மேம்படுத்தும், ஸ்லாகிக்க வைக்கும், ஸ்பரிசத்தோடு நம்மோடு உறவாடும் உரையாடும் காதலி போல இசை பத்தி தான் பேச போறோம். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ரஹ்மான் சாரோட மியூசியம் ஏதாவது? வாவ் வாவ், ரஹ்மான் சார் பெஸ்டா அல்லது இளையராஜா சார் பெஸ்டா அப்படிங்கிறதுக்கான நோக்கமும் கிடையாது, அதற்கான மேடையும் கிடையாது. இசைக்குள்ள ஆன்மீகத்தை கொண்டு வந்தது குட், இளையராஜா. ஃபேண்டாஸ்டிக், இசைக்குள்ள தேசிய ஃபேண்டாஸ்டிக். வானந்தொட்டு போனா மூங்கில் தோட்டோ மூலிக வாசோ நெருஞ்ச மோனோ நீ பாடும் கீதோ. ரெண்டு பேரும் ஆராதிக்கக்கூடியவர்கள், ரெண்டு பேரும் பண்பு நலன்களையும் நம்ம பின்பற்றக்கூடிய பல வாசகங்கள் நிச்சயமா இருக்கு. கொஞ்சம் பயமுறுத்துனாங்க எல்லாருமே, இந்த தலைப்பு எடுக்கலாமா வேண்டாமா. எப்பவுமே ஒரு டிபேட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில கூட ஆண் பெருசா பெண் பெருசா அல்லது வரதட்சணை கொடுமையா பாலியல் வன்கொடுமை நிறைய டாபிக்ஸ் டீல் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலா டிபேட் மாதிரி இருக்காது. ஆனா டீ கடைகள்ல, மருந்து கடைகள்ல, கிட்டத்தட்ட காலேஜ்ல, பொது இடங்கள்ல, வீட்டுல ஒரு டிபேட் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்துல இருந்தே எம்ஜிஆரா சிவாஜியா, ரஜினியா கமலா, அஜிதா விஜயா, பொது இடத்துல நிச்சயமா நம்ம பேசியிருப்போம். காலேஜ்ல இதெல்லாம் பேசியிருப்போம். இது மட்டும் இல்ல, வெறும் சினி பிரபலங்கள் மட்டுமே இல்ல. ஷேக்ஸ்பியரா பைரனா, எழுத்துலகத்துல யாரா பெரியாள். மேலை நாடுகள்ல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு டிபேட். ஷேக்ஸ்பியர் பெருசா பைரன் பெருசா? ஏன் இங்க இளங்கோவடிகள் பெருசா கம்பன் பெருசா? விளையாட்டுல டெண்டுல்கர் பெருசா பிராட்மேன் பெருசா? ஆனா இந்த தலைப்பு ரெண்டு ஜீவன்கள் பத்தி பேச போறோம், ரெண்டு லெஜெண்ட்ஸ் பத்தி பேச போறோம். நம்ம இவர் பெருசா அவர் பெருசாங்கிறதோ, ரெண்டு பேருமே பெரிய ஆட்கள் தான். எந்த காலகட்டத்துல நம்ம ஊன்றி அதே சமயத்துல அந்த காலகட்டத்தோட ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. 76க்கு முன்னாடி வரைக்கும் கிளிகள்லாம் கூவிட்டு தான் இருந்துச்சு, கத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. எந்த கிளிக்கும் அந்த மாதிரி சாராம்சம் இல்ல. 76ல கூவின அந்த அன்னக்கிளி இருக்கு பாருங்க, இந்த தமிழ் உலகத்தை, தமிழ் திரையுலகத்தை அப்படியே பிரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவேன். இசை ஞானி இளையராஜா பத்தி பேச போறாங்க இவங்க. இந்த பக்கம் ஆப்வியஸா என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாருமே. 92க்கு முன்னாடி அந்த ரோஜாக்கு அவ்வளவு மனம் இருந்துச்சா, அந்த ரோஜாவை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் யூத்துக்கெல்லாம் பிடிச்சதா அப்படின்னு தெரியல. 92க்கு அப்புறம் அந்த ரோஜா இருக்கே படுத்தின பாடு உலக உச்சியில தொட்டிருக்குன்னு சொல்லுவேன். ஆஸ்கார் நாயகன், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் பத்தி பேச வந்திருக்காங்க. இது ரஹ்மான் வெர்சஸ் இளையராஜா, ராகதேவன் வெர்சஸ் ஆஸ்கார் நாயகன் கிடையாது. நாங்க மெயினா போக வேண்டியது இந்த ரெண்டு காலகட்டத்தையும் ஒரே மேடையில பிரதிபலிக்க முடியுமா, ரசிக்க முடியும், அனுபவம் என்ன. நிறைய இந்த பாருங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு, பாடகர்கள்லாம் வந்திருக்காங்க, பாட போறாங்க, நானும் பாட போறேன். அதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நான் முதல்ல ஒரு எப்பவுமே நமக்கு இசைனாலே எங்கேயாவது நம்ம ஜாலியா கல்யாணத்துல இருந்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம்னா, அந்தாட்சரி விளையாடுறதுல அவ்வளோ பிரியம். பாட்டி கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, அம்மா நீ விளையாண்டே ஆகணும்னாங்க. நம்ம இன்னும் விளையாண்டுட்டே இருக்கோம். ஒரு சின்ன சந்தோஷம், யார் ஜெயிக்கிற அந்தாட்சரியில் அப்படின்னு பார்க்கலாம். ரைட்? நீங்க இளையராஜா சார் சம்பந்தப்பட்ட பாட்டு மட்டும் பாடணும், நீங்க ரஹ்மான் சார் சம்பந்தப்பட்ட பாட்டு மட்டும் பாடணும். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கண்கள் திறந்தாய், காதே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். பாட்டு இருக்கா? பாட்டு யாரது சொல்லாமல் போவது, யாரது சொல்லாமல் நெஞ்சலி போவது. போவது போராளே பொண்ணு தாய், பொல பொல வென்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் ஜோரும் தந்து மன்ன விட்டு, பால் பேச்சும் மாட்ட விட்டு, பஞ்சாரத்து கோழிய விட்டு, போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு. ஊர்னு ஆரம்பிக்கிற மாதிரியான பாட்டு. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வேலை வெட்டி இல்ல எப்படின்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி, இனி வேணாம் தம்பி, இத்தனை பேரு இனி உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இனி வேணாம் தம்பி, இத்தனை பேரு இனி உங்களை நம்பி. ஊரு விட்டு
என்ன ஜோஷ், என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் அவங்க மனசுல அது பாடுறப்ப. ரைட், எனக்கு மறந்து போச்சு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன ஆகுங்க, என்ன என்ன ஏன்னா என்ன ஆகும், சம்திங் ஏதாவது ஒரு பாட்டு. என்ன சொல்ல போகிறாய் யாரா? சந்தன தென்னலை ஜன்னல்கள் தண்டித்து நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா. Wait, மௌனம் 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 மௌனம். மௌனமான நேரம் இந்த மனதில் என்ன பாரம், மௌனமான நேரம் இந்த மனதில் என்ன பாரம், இதழின் ஓசைகள் இவளின் ஓசைகள் ஏனென்று காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வடியுதடி கண்ணே 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 கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன், ஆரிராரோ ஓராரிரோ. குட். ஆனா பிராக்டிக்கலா ஒரு விஷயம் எடுத்தோடனே நெஞ்சில் அடிச்சாப்புல ஒரு விஷயம் ஒத்துக்கணும் அப்படின்னா, இங்க நான் பாடுறேன் அப்படின்னு எல்லாருமே என்ன வரி கொடுத்தாலும் என்ன வார்த்தைகள் கொடுத்தாலும் அந்த மைக்க வாங்குறதுலே குறியா இருக்காங்க. இங்க மைக் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பாடலாம், ஏது பாடலாமா வேணாமா, அந்த சாராம்சம் நீங்க ஜாஸ்தியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ நீங்களே சொல்லலாம். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லயே அவ்வளோ சாங்ஸ் இருக்கு. ஸோ எந்த சாங்கை சூஸ் பண்ணி பாடுறதுக்குள்ள அப்படி இல்ல இன்னைக்கும் எந்த ரேடியோ எடுத்தாலும் நல்ல அம்மா நல்ல பிள்ளை. சார் இன்னைக்கும் எந்த நைட்ல எந்த எஃப்எம் போட்டாலும் நைட்டு 10 மணில இருந்து 12 மணில ராஜா ஸ்பெஷல் தான் போடுறாங்க. ஈவன் 80s 82 88 90. அதனால மக்கள் மனசுல ஆழ்ந்து படிஞ்சிருக்கு. வேற நம்ம ஏஆர் ரஹ்மானோட சாரோட மியூசிக் வந்து போடுறது ரொம்ப கம்மி. ராஜா சார் பாட்டு போட்டா தூங்கிடலாம். ஆமா சார், இன்னைக்கும் நீங்க ஏஆர் ரஹ்மான் பாட்டு போட்டீங்கன்னா கட கட கடன்னு இருக்கும். அதாவது அவசர இட்லின்னு சொல்லுவாங்க. அவசரமா வெந்து அவசரமா போய் அது அப்படியே கொட்டிடும். ஆக்சுவலி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இளையராஜா சாருக்கு போட்டியான பாடல்கள் வந்து கிடையாது. 10 படம் வந்துச்சுன்னா 8 படம் யார் படம்னா இளையராஜா சார் படமா தான் இருக்கும். 2 படம் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துலயே 2 படம் தான் யார் படம் வருது, ஏஆர் ரஹ்மான் சார் பாடம் வருது. அதுல மீதி 8 பாட்டு பாத்தீங்கன்னா வேற மியூசிக் டைரக்டர். நாங்க வந்து எடுத்தோடனே அதுல யாரும் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லி கண்டுபிடிக்கிறதே எனக்கு ஒரு சின்ன டைம் தேவை. பட் அவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது அவங்க இருந்த பீரியட்ல. சார் அப்படி இல்லை சார், இளையராஜா சாரோட சாங்ஸ் கேட்டாலே அது உடனே புரியும், அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். பட் ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு எப்படின்னா ஆரம்பத்துல புரியாது, அது வந்து கேட்கவும் நல்லா இருக்காது, கேட்க தான் அது வந்து பிடிக்குது. அவர் சொன்னாரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்ப நிறைய வந்துருச்சு, அப்போ காம்படிஷன் இல்லைன்ட்டு. தெண்டலே என்ன தொடுன்னு ஒரு படம் வந்தது. அதுல வந்து ராஜா சார் வந்து தொடையிலேயே சாங் போட்டாரு. அது என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, பருவமே புதிய பாடல் பாடு, இளமையில் பூந்தென்றல் ராகம், பருவமே புதிய பாடல் பாடு. பருவத்தோட இருந்தா கால் தொடையெல்லாம் இந்த மாதிரி வந்து அவரு ராஜா சார் பாட்டு வந்து எப்ப வேணா எந்த டைம் வேணா எப்படி வேணா கேட்கலாம். அவர் சொன்னாரு நைட் எஃப்எம் கேட்பேன்ட்டு. நானும் அதே மாதிரி தான். நைட்டு நான் வச்சேன், நான் தூங்கத்து 1 o'clock ஆகும். கம்பல்சரி ராஜா சார் சாங் கேட்டுட்டு தான் நான் தூங்குவேனே. இளையராஜா சார் என்ன பண்றாருன்னா மியூசிக்ல புதுசா கொண்டாரு. ஆனா ஏஆர் ரஹ்மான் சார் என்ன பண்றாருன்னா உலகத்தின் உச்சிக்கே தமிழ் இசையை கொண்டு போய் நிறுத்துறாருங்கிறத நினைச்சு அவர் நினைச்சு நம்ம பெருமை பண்ணும். நான் வந்து இளையராஜா சாருக்கு வந்து எனக்கு இளையராஜா சார் வந்து எனக்கு பிடிக்காது, இளையராஜா வந்து எனக்கு எதிரிலாம் கிடையாது, அவர் பாட்டை நானும் தான் கேட்பேன். இப்ப இளைஞர்கள் ராஜா சார் பாட்டை ரசிக்கிற மாதிரி வயசானவங்க ரஹ்மான் சார் பாட்டை ரசிக்கிறாங்களா கேக்குறாங்களாங்கிறத என்னோட கேள்வி. அங்க கொடுங்க வயசானவங்க கொஞ்சம் ஒரு 40-50 ஏஜ். 40 வயசு இதுல இருக்கேன் சார். நானு ரொம்ப வயசாகல, நான் 40 to 50ல தான் இருக்கேன். சரி, 30 to 40 இருக்கீங்க, நான் அப்படி சொல்லிடுறேன். சரி சார். அது இசை வந்து இசைதான், அது யார் இசையமைச்சாலும் இசையமா தான். அதனால ஒரு இளையராஜா நல்லா இல்லை இவரு நல்லான்னு சொல்ல முடியாது. இல்ல நாங்களே அப்படி சொல்லலங்க, இசை தான். அதனால என்னோட தகப்பனாரும் இளையராஜா சாரோட மியூசிக்கும் கேட்குறாரு.
நம்ம ரஹ்மான் சாரோட மியூசிக்கும் கேட்குறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நானும் கேட்குறேன். எனக்கு 92லேருந்து அவர் முதல் படம் வருது, அந்த சின்ன சின்ன ஆசை. இன்னைக்கும் அது வந்து நான் இன்னைக்கு கூட கேட்டேன். நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கேட்டேன். அவ்வளோ அழகா இருக்குது. அதனால வந்து ரீசெண்டா வந்த ரஹ்மான் சார் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்களேன். கடல். சூப்பர் சூப்பர். கடல்ல வந்து சரியா எனக்கு அந்த லிரிக்ஸ் தெரியலனாலும் அந்த மியூசிக் வந்து இன்னைக்கும் அப்படியே மனசு உருக்குற மாதிரி இருக்கும். சில சாங்ஸ் நல்ல இந்த சாங்ஸ். என்ன பாட்டுங்க ஞாபகம் இருக்கா? நெஞ்சுக்குள்ளே. சூப்பர் சூப்பர். அது இனியும் கேட்டுட்டே இருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக். அதே தான் இவங்களுக்கும் ஒரு அமேசிங் மியூசிக். எனக்கு வந்து பாட தெரியாது, ரொம்ப மியூசிக்லாம் தெரியாது. ஆனால் இவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டுட்டு பெட்ரூம்குள்ளே போயிட்டு வேலையெல்லாம் அப்புறமா இவங்க அனுப்பிச்ச பிறகு இந்த மியூசிக் போட்டு, அதுவும் என் பொண்ணு வந்துட்டு இந்த நெஞ்சுக்குள்ளன்னு சொல்லிட்டு அவங்களும் பாடுறது, அவங்களும் நல்லா பாடுவாங்க. எனக்கு அவ்வளோ வராதுனால, ஆனால் அதை போட்டுட்டு நல்லா கேட்பேன் நான் அந்த மியூசிக். அது சின்ன சின்ன ஆசை, அது இன்னைக்கும் நான் கேட்பேன். என்னோட டீன்ல இருக்கும்போது பார்த்த மூவி அது. இன்னைக்கும் என் பொண்ணை வந்துட்டு இதுல டவுன்லோட் பண்ணி எனக்கு கொடுத்து வச்சுட்டு போயிருக்கிறா. அந்த சாங்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு நான் ரொம்ப அவரது ரசிச்சு பாக்குறது உண்டு. ஏன்னா அது புரியுது நினைக்கலாம். 5 பாட்டு சொல்லுங்க ரஹ்மான் சார் பாட்டு, ஒரு 5 உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது. எனக்கு பிடிச்சது இந்த நெஞ்சுக்குள்ள. அப்புறம் இப்ப லேட்டஸ்டா இருக்கிற இந்த 2 சாங்ஸ் வந்து அடியேன், அதுவும் இந்த நெஞ்சுக்குள்ள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. த பெஸ்ட் எனக்கு ரொம்ப இதானது வந்து அந்த ரோஜா சாங். அதுல இருக்க எல்லா சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தீஸ் ஆர் மை. இது ரொம்ப இயல்பானது, அவங்களோட உலகம் ரொம்ப இயல்பானது. வார்த்தை எனக்கு தெரியல, ராஜா சார்ல வார்த்தையோட நீங்க ஃபுல் பாட்டும் பாடுவீங்கிறது எனக்கு தெரியும். தனித்துவம்னா ராஜா சாரோட தனித்துவம்னு நம்ம எதை சொல்லுவோம், ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்? ராஜா சாரோட மியூசிக்ல என்ன பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்ல வராருன்றது பப்ளிக் நல்லா புரியும். அதாவது எப்படின்னா, போடுற மியூசிக்ல வந்து அந்த வார்த்தை அமுங்கி போகாது. இப்போ நம்ம ரஹ்மான் சார் பாத்தீங்கன்னா மியூசிக் தான் ஓவரா இருக்கும், பீட்ஸ் தான் மனுஷனுக்கு கேட்கும் ஒழிய சொல்ற அந்த வேர்டுங்களை வந்து ரொம்ப அமுங்கி போயிடும். வார்த்தைகள் புரிஞ்சா என்ன புரியலனா என்ன, மனசுக்கு இதமா இருக்கணும் சார். மியூசிக்க வந்து வார்த்தையா ஏன் பாக்குறீங்க? அது ஒரு ஹீலிங் தெரப்பி மாதிரி. வார்த்தைகள் மட்டும் தான் மியூசிக்கா ஏன் பாக்குறீங்கன்னு தான் அவங்களோட கேள்வி. தூளியிலே ஆட வந்த நீங்க நார்மலா பேசுறதையே ஒரு பாட்டா போட்டு நம்ம உடம்பு அளவுல மனசளவுல ஊறி போய் வைக்கிறதா நம்ம இளையராஜா சார். இந்த பாட்டை கேட்டுதான் என் பொண்ணும் என் பையனும் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி இருக்காங்க. ஆராச தாங்காம தான் தூங்கினேன்னு. அது பாருங்க, தாங்க முடியாம தூங்கிட்டேங்கிறாரு. இளையராஜா சாங் என்னன்னா, இளையராஜா சாங் வந்து ஒரு பாட தெரியாத கூட ஒரு 4 வரி பாடிடுவான். ஏஆர் ரஹ்மான் சாங் என்னன்னா இங்கிலீஷ் வார்த்தைங்க வரும். சார் ஜென்டில்மேன்ல என் வீட்டு தோட்டத்தில், அது என்ன உங்களுக்கு அது இங்கிலீஷ் வார்த்தை இருக்குங்களா அதுல? செம்மொழியான தமிழ் மொழி பாட்டு யார் பண்ணது, யாரு மியூசிக் பண்ணது? ரஹ்மான் சார். ரஹ்மான் சார். இளையராஜா சாருடைய பிஜிஎம்ஸும் சரி பாட்டும் சரி எல்லாராலும் முணுமுணுக்கப்படுற மாதிரி தான் இருக்குது. எப்படி 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 சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடு படத்துல எடுத்துக்கங்களேன். இது மாதிரி பிஜிஎம் உங்களால பாருங்க, வார்த்தைகள் சொன்னீங்களே, மியூசிக் தான் பயங்கரம், எனக்கு மியூசிக் கேட்டா போதுனீங்களே, பிஜிஎம் இந்த மாதிரி வாயில பாட முடியுமா? சார் நம்ம ரசிக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒண்ணு பண்ணுங்கங்கறேன். அதுதான் சொல்றேன். ரசிக்கிற கிளாப் தட்டுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் இருக்கு, விண்ணை தாண்டி வருவாய்ன்ற ஒரு மியூசிக்கல் ஆல்பம்ல. அந்த பிஜிஎம் எல்லாருக்குமே பிடிச்ச இன்னொரு இது பம்பாயில இருந்து எடுத்துக்கலாமே, அந்த அதெல்லாம் இருக்குல்ல, அதுவும் பிஜிஎம் தானே? அது ஆக்சுவலா தமிழ், அது ரோஜா, அந்த படம் பம்பாயில ரோஜா. ஐம் சாரி. அதான் நான் சொல்றேன், கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களோங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. பட்ட வர்த்தனமா வெட்ட வெளிச்சமா பளிச்சுன்னு அடிக்கிறாங்க. இது நான் மேடைக்காலா சொல்ல, சார் பெருசுன்னு சொல்ல. அது என்னமோ சார், அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. முடிச்சுக்கிறேன், ஊறி போய் கிடக்காங்க. ஆனா இங்க ஒரு பிஜிஎம் சொல்றதுக்கும் தயக்கம், ஒரு பாட்டை சொல்றதுக்கும் தயக்கம், அவ்வளவு யோசனை. ஏன்னா கேக்குறது, ஏன் மனசுல பதியலையோங்கிற இன்னொரு காரணமும் இருக்கு சார். அவர் இளையராஜா சார் வந்து அந்த மெட்டு போடுறது எல்லாத்துலயும் ஒரு நாட்டுப்புற டச் இருக்கு. அது வந்து மனசுல அப்படியே போய். ராஜா சார் மாதிரி வெஸ்டர்ன் போட்டவங்க எல்லாம் உலகத்திலே கிடையாதுங்க, அப்படிலாம் இல்ல. இப்போ அவங்க இளையராஜா சார் போடுற மியூசிக் எல்லாமே ஈஸியா வாயில பாடிடுற மாதிரி இருக்கு. ஆனா வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார்தே வந்து காம்ப்ளிகேட்டடா, அது பியூட்டிஃபுல்லா இருக்கு.
இந்த பொண்ணை நேரா கொண்டு போய் எங்கேயாவது பேச்சாளர்கள் லிஸ்ட் இருக்குல்ல என்ன மாதிரி ஏதாவது ஆங்கர் அப்படி அந்த சப்பக்கட்டுன்னு சொல்லுவோம்ல நிறைய இருக்கு சார் ஏதோ ஒண்ணு சொல்றது அப்படின்னு ஆரம்பத்துல இப்ப அதான் போடுற மாதிரி இருக்கு எங்களால போடவே முடியாது சோ அதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எனக்கு தேவை ஒரு பிஜிஎம் நல்ல பிஜிஎம் ராஜா சாரோட ஏதாவது வாசிக்க முடியுமா உங்களால ரஹ்மான் சாரோட மியூசிக் ஏதாவது வாவ் வாவ் வேற யோசிங்க Good. अजीम सॉन्ग सहेशिया हमेशा हमेशा सलामत रहे ஒரு பக்கம் திரை இசையோட திருவண்ணாமலை இளையராஜா சார் பத்தியும் இன்னொரு பக்கம் மொசாட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நவீன காலத்து இளைஞர்களுக்கு ஒரு நாடி துடிப்பா இருக்க ரஹ்மான் சார் பத்தியும் பேசிட்டு இருக்கோம். ரஹ்மான் சாரா இளையராஜா சாரா இப்ப சப்போஸ் இப்ப யாராவது டியூன் பண்ணிப்பீங்க டிவியை ரஹ்மான் சார் பெஸ்டா அல்லது இளையராஜா சார் பெஸ்டா அப்படிங்கிறதுக்கான நோக்கமும் கிடையாது, அதற்கான மேடையும் கிடையாது. அப்படி சொன்னா எல்லாம் வாயிலே அடிப்பாங்க, உனக்கு என்ன தெரியும் மியூசிக்கை பத்தி, ரெண்டு பேத்தையும் பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு. அது இல்ல, அது இப்ப உள்ள இசை ஆரம்ப கால இசை அல்லது ரெண்டையுமே லயித்து நம்ம வாழ்க்கையோட எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மேடை தான் இது. இதை மெருகூட்டுறதுக்காக இசையோட சம்பந்தப்பட்ட இசையோட வாழ்க்கை நடத்துற ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. முதல்ல ஸ்ரீராம் சார், நடிகர், பாடகர், நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 14 ஆண்டு காலமாக ஒரு வாட்டி சார் பக்கத்துல நான் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து, இன்னும் முடியல. ரஹ்மான் சார் கூட 14 ஆண்டுகளாக சவுண்ட் இன்ஜினியரா இருந்து இன்னைக்கு வம்சம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்குள்ள தன்னோட இசை பிரவேசத்தை ஆரம்பிச்சு வெற்றிகரமாக இசையோட வாழ்ந்துகிட்டு இருக்க தாஜ் நூர் சார் வந்திருக்காங்க. வணக்கம். உங்க பார்வையில
ராஜா சார் பிளஸ் ரஹ்மான் சார், அந்த பிளஸ்ங்கிற வார்த்தை இன்னும் அழுத்தி நான் உச்சரிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிளஸ் ரஹ்மான் சார் எப்படி சார்? சார் ராஜா சார் இது வந்து கம்பேரிசன் நீங்கள் இல்லை முதல்ல சொல்லிட்டீங்க, கம்பேரும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட், ரஹ்மான் இஸ் லெஜண்ட் இன் இஸ் ஓன் வே. இதில் வந்து என்ன இவரோட இசை எப்படின்னா, நான் அஃப்கோர்ஸ் நான் ஐ பிலாங் டு தி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், பட் ஐ ஸ்டில் ரஹ்மான் சாரோட மியூசிக் ரொம்ப விரும்பி கேட்குறவன் தான். அவரோட நிறைய மெலடிகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்டு நான் முக்காவாசி பாட்டு கேட்குறது பாலு சார் பாடின பாட்டு, ரஹ்மானுக்கு பாடினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் உன்னிகிருஷ்ணன் சார் 2-3 சாங் பாடியிருக்காரு அவருக்கு எல்லாம். அது ராஜா சாரோட என்னோட பயணம் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ராஜா சாரோட மியூசிக்கில் வளர்ந்ததுனால என்னோட அதுக்கு மேலே ஒரு தனி ஒரு காதல் இருக்குது, ஒரு அஃபினிட்டி இருக்குது. அதனால வந்து இவரோட இசை வந்து வேற ஒரு பரிமாணம். உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப மனசுக்கு எப்போ பாடணும்னு ஆசைப்படுற ராஜா சார் பாட்டு ஏதாவது எங்களுக்காரு? காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானேன் என்னாடும் என்னை நீ மறவாரே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீரான் என்றும் என் சந்நிதி, கண்ணே கலைமானே அன்னிமயில் என கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன், ராரிராரோ ஓராரிரோ. இந்த பர்டிகுலர் சாங் வந்து நாளைக்கு இந்த பையனை கொடுத்து ஒரு 4 வாட்டி கேட்டா அந்த பையன் பாடுவான். அந்த பாட்டை கண்டிப்பா முடியும். பாடுவேல? கண்டிப்பா. ஏன் சாகமா மூஞ்சியை வச்சுட்டு சொல்றேன்? சந்தோஷமா சொல்லுங்க. ஓகே. ஏன்னா உன்ன மாதிரி வயசுல இருக்கும்போது அந்த பாட்டு கேட்டு வளர்ந்தவனா, அதனால சொல்றேன். தாஜ்நூர் சார், இப்போ ஒரு இளையராஜா சார் வரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இசை வந்து ஒரு தனித்துவம் இல்லை. நான் பர்டிகுலராக தமிழ் திரை இசையை பற்றி சொல்கிறேன். இளையராஜா சார் தான் ஃபஸ்ட்டு தமிழ் திரை இசை அப்படின்ற ஒரு புதிய ஒரு விஷயத்தை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஒரு இன்றைக்கும் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு தமிழ் பாடல் அப்படின்றது தனியாக ஒரு டியூன் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஒரு அடையாளப்படுத்தினார். பட் ரஹ்மான் சார் வந்து அதை வந்து ஒரு உலகிற்கே கொண்டு போய் சேர்த்தினார். இப்படி தான் என்னோட ஒரு வியூவாக தெரியுது. ரெண்டாவது, இப்போ இவரா அவரா அப்படின்னு பார்க்கும்போது அதை இவங்க 2 பேர் பார்க்குறதோட காலத்தோட ஒப்பிடணும். அதுதான் இப்போ அவங்க வந்து அந்த டைமில் ஒரு சாஃப்ட்டு, ஒரு மெலடி, ஒரு அமைதி தேவையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு அந்த மாதிரி ஒரு இசை தேவையாக இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்ட், எல்லாருமே இந்த நேரமே இல்லை யாருக்கும். ரசனை மாற்றம் தான். அதுதான் இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் பீட்டா. அவர் சொன்னார் இவரது எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அவர் மெலடியாக இருக்குது. அது காலம்தான். இன்னைக்கு யாராவது ஸ்லோவாக வேலை செஞ்சால் யாராவது வைப்பாங்களா வேலைக்கு? அப்படி இல்லை. ஸோ ஃபாஸ்ட் தேவையாக இருக்குது. அது காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு பிடிச்ச ரஹ்மான் சார் பாட்டு, அது பிடிச்ச அப்படின்னு சொல்றதை விட அடிக்கடி நீங்க லைக்கிற கேட்குற ஆசை நிறைய இருக்கு. அதுல அந்த சண்டை கோழி கோழி சண்டை தோழி தடவ தடவ ஆயுத எழுத்து. ஸோ அது ரொம்ப பிடிச்சமான அது குரலும் சரி. இவரோட இதுல என்ன நான் வித்தியாசம் பார்க்குறேன், ரொம்ப ஹைலைட்டா எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து இந்த குரல். அப்பயும் எல்லாரும் பாடிட்டு வந்தாங்க, இப்பயும் பாடிட்டு இருக்காங்க. பட் இதுல வந்து உடனே ஒரு பெக்குலியர், ஒரு வித்தியாசமான குரல் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும், எல்லாராலையும் உடனே ஈர்க்க முடியும்ன்றது என்னோட ஒரு கருத்து. ஆமா, அந்த பாட்டுல ஜென்ரலாகவும். ஓகே, சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையை நிரப்புது. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அது இசை வடிவத்துல இருக்கலாம், கல்வி வடிவத்துல இருக்கலாம். வித்தியாசமான முயற்சிகள் எப்பயுமே ஆராதிக்கப்படும் நம்மளோட வாழ்க்கையில. வித்தியாசமா யாராவது செய்யறாங்க அப்படின்னா திரும்பி பார்ப்போம், சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமா இல்லாம அப்படி வித்தியாசமான முயற்சிகளை புகுத்துனதுக்கான பெரும் பங்கு யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ராஜா சாருக்கு அந்த பங்கு ஜாஸ்தியா? கவுண்டர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இளையராஜா தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பூ மாலையே தோல் சேரவா, என் கண்மணி உன் காதலன், அந்த பாட்டுலாம் பாத்தீங்கன்னா கவுண்டர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். சிம்பனி, திருவாசகம் நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் காட்டியிருப்பார் சிம்பனில. ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட் இளையராஜா வாட்சிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. அதுல நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நான் இளையராஜாவுடைய ரசிகன். என்னுடைய மாணவர்கள் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேரையும் என்னுடைய இளையராஜாவுடைய ரசிகர்களாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. 50 பேரையும் கிளாஸுக்கு கூப்பிட்டு போவோம். ஸ்க்ரீன் இருக்கும், மௌனராகம் படமோ இல்லை நான் கடவுள் படமோ வந்து ஸ்டார்டிங்கில் மியூட்டில் போட்டுருவோம் படம்.
அப்பதான் உங்களுக்கு அந்த கட்ஸ் எப்படி இருக்கு, கதையோட வரும்போது டைமிங் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும். திருப்பி அடுத்த ஒரு ஒரு 2 மினிட்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு பிஜிஎம்மோட அந்த சீனை ஓட்டுவோம். கொலை அமைதியா இருந்த ஒரு கிளாஸ்ல பா அப்படின்ற சத்தம் அப்படியே ஃபுல்லா எல்லா கிளாஸ்லயும் கேட்டிருக்கு. இதுக்கு பல தடவை வருஷம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்ச் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். 6 பேட்ச்லயும் நான் இதை பண்ணணும்னு நினைப்பேன். இந்த யுக்தியை கையாண்டிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. குட் ஃபேண்டாஸ்டிக். சரிகம பதனிசான் பாடினதை வந்து சாரிகாமே அப்படின்னு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இளையராஜா சார் வந்து எல்லாத்துலயும் ஒரு நாட்டுப்புற டச் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 90ஸ்க்கு அப்புறம் எல்லாமே வெஸ்டர்னைஸ் டச் இருந்தாதான் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா 90ஸ்க்கு முன்னாடி வந்து ஐடி ஃபீல்டுன்னு ஒண்ணு கிடையாது. அங்க போய் நாட்டுப்புற பாட்டை போட்டோன்னா அந்த இடத்துல சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வெஸ்டர்னைஸ் சாங் போட்டோன்னா கரெக்டா சூட் ஆகும். இசைக்குள்ள ஆன்மீகத்தை கொண்டு வந்தது இளையராஜா. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். சார் இசைக்குள்ள தேசிய பற்று ஃபேண்டாஸ்டிக். என்ன பாட்டு? அந்த வந்தே மாதரம் சாங்ல தாயே உன் we have to accept it. அந்த பாட்டு ஜனகணமன எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பிடிக்கும் நமக்கு. வந்தே மாதரம் வந்து அவ்வளவு பிடிக்கும் நமக்கு. சார் சிந்து பைரவியில ஆரோகணம்லயே ஒரு பாட்டையே அவர் ஃபுல்லாவே இது பண்ணாரு. கடைசி பாட்டு இல்ல அது கலைவாணியே மேலே இருக்கணும்ங்கறனால உயர்வா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவரோட சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் பாடும் பாடல்ல பாடவா உன் பாடலைன்னு இருக்கும். அதுல வந்து அந்த படத்தினோட ஸ்டோரியே மெயினான விஷயத்தையே இப்ப ராதா வந்து பாடிட்டு இருப்பாங்க, இவரு மோகன் கார்ல வருவாரு. மோகன் வந்து அப்ப அந்த மியூசிக்கே அந்த வயலின் அதுவே நம்மள வந்து சீட்டோட ஃப்ரண்ட்டுக்கு ஐயோ என்ன ஆகுதோ ஏதாகுதோ அதே மாதிரி மணியோசை கேட்டு எழுந்து அப்புறம் தேடும் கண் பார்வை அது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற அந்த ஸ்டோரியினோட விஷயத்தையே வந்து அவரு நமக்கு அந்த பாடல்லையே உணர்த்திடுவாரு. கமலஹாசன் மிக பொருட்செலவுல எடுத்த ஒரு படம், ஒரு பாட்டு அது. ஆக்சுவலா கமலஹாசன் சொன்ன பேட்டியில இருந்து நான் வரேன். மிக பொருட்செலவு அது. அந்த பாட்டுக்கு இசை அமைச்சிட்டாங்க. நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த இசையமைப்பாளரோட பிரச்சனையா என்னங்கிறது எனக்கு ஃபுல்லா தெரியல. பட் அந்த இசை வந்து நீர்த்து போச்சு. ஐயோ இனிமே யூஸ் பண்ண முடியாதுன்னு கமலஹாசன் என்ன சொன்னாரா ராஜா சார்ட்ட வந்து திருப்பி அந்த பாட்டை வந்து எடுக்கணும், பயங்கர செலவு பண்ணி வேற அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏயா அந்த பாட்டை எதுக்கு எடுக்கிற? காட்சி மட்டும் எடுத்தாச்சு இல்ல, காட்சிக்கு தகுந்தாப்புல பாட்டு போடுறேன்னாராம். ஷூட் பண்ண காட்சிக்கு தகுந்தாப்புல நான் பாட்டு போறேன், ஏன் அடிச்சுக்கிறேங்கிறப்ப முன்னாடி உள்ள சாயல் இல்லாம போட்ட பாட்டு நீ பார்த்த பார்வை கொடு. நான் ஏன் இதை சொல்றேன்னா இதை சும்மா ஒரு பேட்டியில படிக்கிறப்பயோ பார்த்தப்பயோ நான் பெரிய இசை ஜாம்பவான்லாம் கிடையாது. வாவ் ஒரு காட்சி அமைப்புக்கு ஒரு பாட்டு போட முடியுமாடான்னு இருக்கு. ரேமன் சாட் அந்த மாதிரி என்னென்ன புதுமை இருக்கு? நான் 100 வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு 5.1ன்றது இட் இஸ் லைக் வெரி காமன். 5.1 டிஜிட்டல் இது லைக் 5.1 மியூசிக்ல கொண்டு வந்தது ஏஆர் ரஹ்மான் தான். அண்ட் 7.1 ஆல்சோ டிஜிட்டல் சரவுண்ட் கொண்டு வந்தது மியூசிக்ல ஏஆர் ரஹ்மான் சார். குட் பண்ணிருக்காருங்கிறப்ப பாராட்டணும் சார். நீங்க பாத்துருக்கலாம் புதுமை அவர் புகுத்தினாரா பெஸ்டா இவர் புகுத்தினாரா இல்ல. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல என்ன மாறுது, ரசனை மாறுது, வாழ்க்கை மாறுது, உடை மாறுது, கலாச்சாரம் மாறுதுங்கிறது உண்மைதான். புதுமை என்ன சார் ரஹ்மான் சார் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உணர்ந்தது? அதாவது இப்போ ஜென்ரலா எவ்ரி மியூசிஷியன் யார் எடுத்தாலுமே ஒரு கீபோர்டு காமனாக இப்போ கார்க்கு ட்ரினிட்டி இந்த மாதிரி பல பிராண்டட் இருக்கு. எல்லாருமே எல்லா மியூசிஷியனும் வச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன ப்ளே பண்றாங்களோ அந்த சவுண்ட் வரும். பட் இவர்கிட்ட நான் பார்த்தது என்னன்னாக்கா அவரோட இருந்ததுனால அந்த ஒரு ட்ரம் இருக்குன்னாவே ஒரு நார்மலாக இப்போ ப்ளே பண்ணுறோன்னா ஒரு ட்ரம் கிட் சவுண்ட் என்ன பண்ணணும், பட் அதை அப்படி கேட்கக்கூடாதுன்றதுக்கு ஹி ட்ரை டு வேற ஒரு சவுண்ட் கொடுக்கறதுக்கு அந்த டைமிங் அதிகமாக எடுத்துக்குவார். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வேற ஒரு டோன் கொடுக்க ட்ரை பண்ணுவார். பிகாஸ் அது எல்லாருமே பயன்படுத்துறாங்க, அதே டோன் தான் வரும். பட் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் பட் வேற ஒரு சவுண்ட் கொடுக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக பண்ணுவார். இப்போ ஒரு கீபோர்டு எடுத்தாவே அதில் வந்து அதை எடுத்தோடனே ஓப்பன் பண்ணிடுவார். ஓப்பன் பண்ணி அந்த பல விஷயங்களை அதில் வந்து மாடிஃபை பண்ணி டெக்னிக்கலாக மாற்றி புதுசான இசை, என்னால் இசையோட வடிவத்தை புதுசாக கேட்க முடியுது. சார் சொன்ன மாதிரி நனையலாம் தியேட்டர்ல ஒரு பாட்டு நனையலாம். ரோஜாவுக்கு போனோம்னா புது வெள்ளை மழை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே உருகலாம் அந்த பாட்டை கேட்டாலே. இப்போ ஏதோ பனி பிரதேசத்துல இருக்கிற மாதிரி பயங்கர வெயில உள்ள போயிருந்தாலும் அப்படி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றி அமைத்து இசைக்கு தகுந்தாப்புல புது வடிவத்துல கொடுத்ததோட பெரும் பங்கு ரஹ்மான் சார்ட்ட இருக்குங்கிறாங்க. ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் புதுமை தான் பூத்திக்கிட்டே இருக்காரு. உங்க ஞாபகத்துல இருக்க ஏதாவது சுவடுகள் சொல்ல முடியுமா? இல்ல புதுமைன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நம்ம ராஜா சார் ஓடவே சொல்லி இன்னைக்கு ரஹ்மான் எடுத்துக்கணும். அவர் வாயிலே சொன்னது வந்து ஒரு படத்தோட ரீரெக்கார்டிங் வந்து ஒரு பெரும் பங்கு கண்டிப்பா.
பாடல்கள் ஒரு பக்கம், ஆனால் ஒரு மொத்த படத்தையும் கொண்டு போகிறது ஒரு 2 மணி நேரமாக இருக்கட்டும், 2.5 மணி நேரமாக இருக்கட்டும், இல்லை 3 மணி நேரம் படமாக இருக்கட்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ஒரு நிகழ்ச்சியில், ராஜா சொல்கிற நிகழ்ச்சியில், அதில் வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் பர்டிகுலராக ஒருத்தர் பற்றி சொன்னோம். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு ராஜா சாரை வந்து ரசிக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் ராஜா சார் இசை மேலே ஒரு 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 காதல் இருக்குன்றதுன்னா, டைரக்டர் பால்கி இருக்கார் இல்லையா, இந்த பா சீனிக்கம் அந்த படம் எடுத்த டைரக்டர், அவர் வந்து ரீ ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பா படத்தோட ஒரு சீன் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ காலைல போய் கொடுத்துட்டு இதுதான் சீன் அப்படிங்கும்போது, நீங்கள் போயிட்டு வாங்க. அவருக்கு ஃபுல் டென்ஷன், என்னடா அது கொடுத்துட்டு போயிடுமே, என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு பதட்டம், உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் கூட. எப்படி நல்லா வரும் தெரியும். அதாவது அவர் சொல்கிறது எப்படின்னா, ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு குழந்தைய விட்டுட்டு இந்த சாக்லேட் தான் சூஸ் பண்ணுன்னு சொன்னால் ஒத்துக்குமா அந்த குழந்தை, அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து ரீல் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சார். போட்டு பார்த்துட்டு இதில் ஒன்றுமே இல்லை. அவர் பால்கி சார் சொன்னது எனக்கு தெரிஞ்சு என்ன பெருசாக ஒன்று இருக்குது, ஏன்னா அமிதாப் நடிக்கிறாரு, அபிஷேக் நடிக்கிறார், என்ன பெருசாக ஒன்றும் கிடையாது. அது எப்படின்னா அவர் பார்லிமெண்ட்டுக்கு கூட்டு போகிறார், அபிஷேக் பச்சன் அமிதாப் ஒரு ஒரு ஜேர்னி கூட்டு போகிறார். சும்மா அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவார்னாலும் கூட்டு போகிறார். அந்த சீன் அது மொத்த ஆடியன்ஸ் அன்னைக்கு அந்த 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 நிகழ்ச்சியில் இதனை நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவர் சொன்ன மாதிரி தான் அந்த சீனை வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க. அந்த ரீல் போட்டாங்க வித்தவுட் மியூசிக், வித்தவுட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதுக்கப்புறம் ஒரு 2 minutes கழிச்சு அதே சீனை வித் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டாங்க. தி என்டையர் ஆடிட்டோரியம் ஸ்டுட் அப், கேம் ஸ்டாண்டிங் ஓவேஷன். அதுதான், அதாவது ஒரு 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 படத்தை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இசையினால ஒரு படத்தை அப்படி அப்லிஃப்ட் பண்ண முடியுன்றதுக்கு பல டைரக்டர்கள் வாயால் ஒத்துக்கிட்ட ஒரு பெரிய இசையமைப்பாளர். எப்படி இளையராஜா வந்து நியூ ட்ரெண்டுக்கு தெரியல, பழைய ஆளுங்களுக்கு தெரியல, அப்படி கிடையாது. உண்மையாக சொல்லப்போனா 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெண்டை, அதே டியூனை 30 வருஷம் கழிச்சு போட்டா கூட மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகுறதுன்றது ஒரே ஒரு விஜய் கொண்டாடி போட்டாங்க. தன்னென்னம் தானென்னம் தாளத்திலாடி மந்தாரப்பூ மட்டு ஊஞ்சாலிலாடி அப்படின்னு ஒரு மலையாள பாட்டுக்கு யாத்ரான்ற படத்துல கிட்டத்தட்ட மம்முட்டி சார் சோபனா நடிச்ச ஒரு படம் அது. அதை வந்து அந்த சீன், இந்த மியூசிக் எதுக்கு போட்டாருன்னா, ஒரு ஜேர்னில வந்து பஸ்ல குழந்தைங்க பாடிட்டு போற சீன் அது. அதே படத்துல பா படத்துக்கு போட்டாரு இளையராஜா சார். அதே மியூசிக் தான் பேக்ரவுண்டா போட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அதே தான். ஆனா 30 வருஷம் கழிச்சு போட்ட அதே டியூனு அமிதாப் பச்சன் சாருக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த காலகட்டத்திலையும் இசையை அழிக்க முடியாது. அதை அவரால் இளையராஜாவில் மட்டும்தான் அப்படி ஒரு ட்ரெண்ட் 30 வருஷம் கழிச்சு கொண்டு போக முடியும். ஆனா இப்ப போடுற பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சுன்னா சான்ஸே கிடையாது. இல்லை, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பாடல்கள் ரீமிக்ஸ் ரொம்ப இட்ஸ் பிகம் வெரி பாப்புலர். ரீமிக்ஸ் நீங்க பாட்டு எடுக்கும்போது எந்த பாட்டு எடுக்கிறாங்க? புது பாட்டு எதுவுமே ரீமிக்ஸ்க்கு எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கும் நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதோட சிங்கர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இன்னைக்குமே ஒரு ஷோவில் வந்து 1000 பாடல்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கும் ஒரு எங்கேயுமே போதும்க்கும், ஒரு சொர்க்கம் மதுவிலேக்கும், ஒரு ஆசை 100 வகைக்கும், ஒரு அண்ணா தாடுறாருக்கும், ஒரு சிங்காரி சருக்கும் கிடைக்கிற வரவேற்பு எந்த புது பாட்டுக்கும் கிடையாது. இது வந்து எப்படின்னா, இது பொதுவான கருத்து கிடையாது, என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இது நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். டெஃபினட்டா நான் அது வேற ஃபாஸ்ட் நம்பர்ஸும் பாடுறோம், அது வேற விஷயம். பட் இதுக்கு கிடைக்கிற இன்னைக்கு நடந்த சம்பவம் சொல்றேன். இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சிட்டு நிகழ்ச்சியில இந்த 4 பாட்டு நான் பாடினேன். இந்த 4 பாட்டு கிடைக்கிறவர் இப்போ உள்ள சாங் வந்து சொல்ற மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ஒரு சில, எனக்கு ஊதா கலரிபன் பாட்டு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இப்போ கானா பாலா பாடி இருக்கு, அதுவும் பிடிக்கும். அந்த படத்துக்கு அந்த மாதிரி பாட்டு, அந்த ஒரு ஃபீல் தேவைப்படுது. இப்போ எப்படின்னா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பெரிய சிங்கர்ஸை கூட்டு பாட வச்சா அது மேட்ச் ஆகுதுலன்றதுனால தான் லாட் ஆஃப் நியூ சிங்கர்ஸ் ஹவ் கம். அது ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, அதனால நிறைய நியூ சிங்கர்ஸை கொண்டு வராங்க. அது ஒரு நல்ல சைன் ஆக்சுவலா. புது சிங்கர்ஸ் நிறைய பேர் வராங்க, நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அது ஒரு பக்கம் இருக்கு. பட் வாட் எவர் சரினா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க 20 வருஷம் கழிச்சு ஒருவேளை நீங்க கம்பேர் பண்ணி நான் இதே இடத்துல இந்த சோஃபால உட்காந்துருந்தேன்னா, we will talk about இளையராஜா definitely 100%. கண்டிப்பா இன்னும் 20 ஆண்டுகள் ஆனாலும் இளையராஜா பத்தி கண்டிப்பா பேசிக்கிட்டே இருப்போம். இல்ல, அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இப்போ அவரோட காலம் இப்போ உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ உள்ள பாடல்கள் பார்க்கும்போது எல்லாமே கதை ஓரியன்டா இருந்தது. அதனால அந்த பாடல்கள் எல்லாமே ஹைலைட் ஆச்சு, எல்லாமே ரீச் ஆச்சு. கதைக்கும் அந்த படங்களே வந்து கதை ஓரியன்டா போச்சு எல்லாமே. பட் இப்போ உள்ள படங்கள், இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வெறும் ஒரு நிகழ்வுகள், அதை தான் இன்னைக்கு ஹிட் ஆகுது. எல்லாமே
ஒரு விஷயத்தை எடுத்து அது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அது ஒரு மேக்கிங் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போகுது. கதையாக பண்ணால் இப்போ ரீச் ஆகுமான்றது ஒரு டவுட்டாக இருக்கு. அதனால அந்த பாடல்கள் வந்து அதிகமாக ரீச் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக தான் தேவை இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சா போதுன்ற ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதுதான் இந்த ரெண்டுக்கும் அங்க இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பால நேஷனல் அவார்ட் வரைக்கும் கொண்டு போனது ராஜா சாரோட பங்கு இருக்கு. நிறைய விருதுகளுக்கான அடித்தளம் ராஜா சாரோட பங்கு இருக்கு அப்படிங்கறது அங்க இருந்து சொல்றாங்க. இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகளோட சொல்ல முடியுமா? சின்ன சின்ன படமா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், நடந்த சம்பவங்களா இருக்கலாம். சார் அவர் வந்து படத்துல லைக் அமிதாப் பச்சனுக்கு நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாரு. அவரோட மியூசிக்ல ஸ்லம்டாக் பில்லியனர்ல ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு வின் த ஆஸ்கர் அவார்ட். ஸோ அது எவ்வளோ ப்ரௌட்னஸ். ஃபர்ஸ்ட் ஏஷியன், ஃபர்ஸ்ட் இந்தியன் கூட கிடையாது. அப்போனா அது எவ்வளோ பெரிய சாதனை. நிச்சயம் பெரிய சாதனை தான், பெரிய சாதனை. கோல்டன் குளோபல், ஆஸ்கார்லாம் பெரிய சாதனை தான். வேற சார் சொன்ன அந்த 20 வருஷம் டாக், 20 வருஷம் அப்புறம் வந்து இளையராஜா சாரை பற்றி பேசுவோன்றது அவருக்கு மட்டும் பொருந்தாது, ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் பொருந்தும் தானே. 92 வரைக்கும் தளபதி 92, அதுதான் 91ல தான் தளபதி வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இளையராஜா சாரோட மெட்டு வந்து அவ்வளோவா கேட்கலையே. இந்த ஷோ மூரா பாடிட்டு இருந்தாங்க, ஆனால் எல்லாமே பழைய பாட்டாக தானே இருந்தது. 91 92க்கு அப்புறம் வந்து சாங்ஸ் திரும்ப கையெல்லாம் நீட்டாதீங்க. அதுக்கப்புறம் பாடினாரு, பட் அந்த அளவுக்கு எல்லாம் நல்ல ஹை பிச்ல சாங்ஸ் போடுறாங்கன்னு சொல்றாங்க, எல்லாம் கேட்கறதுக்கு ராராசமா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா மியூசிக்கும் சேர்த்து பாட்டும் கேட்கற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் சாங்ஸ் ஒன்று இருக்கு, இளமை இதோ இத்தனை வருஷம் கழிச்சு நியூ இயர்க்கு பாடாத பாட்டே கிடையாது. அது அந்த அளவுக்கு காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தாய் முகாம்பிகல ஜனனி ஒரு சாங் இருக்கு. அந்த பாட்டு கேட்டா ஆதிசங்கராரே நம்ம முன்னாடி வந்து பாடுற மாதிரி ஒரு இனிமையான குரல். இது அந்த மாதிரி ஒரு கந்தர்வ குரல் இப்பவும் வந்து இளையராஜா சார் இருக்கதான் செய்யறாரு. சரிங்களா, இப்பவும் நிறைய கம்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் இந்த காலத்துல போட சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு பாட்டை. போட்டா எடுக்காது சார். அது வந்து 91 தளபதியோட முடிஞ்சு. எப்ப போட்டா என்ன, இன்னமும் பண்டிகைகள்ல அல்லது திருமண நிகழ்ச்சிக்கு போனா 100 வருஷம் அந்த பாட்டு தான் பாடுறாங்க இன்னமும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். மாங்கல்யம் தந்து நானேனா மவஜியானதே துணா. பண்ணை உரத்து புல்லாங்குழலும், இன்னொரு பக்கம் ஆஸ்கார் நாயகனும். இது மோதல் கிடையாது. ரெண்டு பேர்த்தோட சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்களேன், இந்த பாட்டு கேட்டோடனே ரெண்டு பேரும் நல்ல சிங்கர்ஸ், அதை நம்ம மறக்கல. இன்னும் பயங்கரமான சிங்கர்ஸ் ரெண்டு பேருமே. இந்த அவங்க பாடுறதை கேட்டாலே சிலிர்க்கும். ராஜா சார் பாடி டக்குன்னு அந்த குரல் வந்தோடனே ஒரு அழுக வரும். இந்த மாதிரி என்னென்ன பாடல்கள் இருக்கு, இந்த மாதிரி மனசை கவர்ந்த விஷயங்கள் ரெண்டு சைடு சொல்லலாம். இலங்கை தமிழரோட வழியா வந்து வெள்ளை பூக்கள் ஃபேண்டாஸ்டிக். இதான் கேக்குறேன். குட். இது மாதிரிதான் மனசை கரைய வச்சு உருக வச்சு அந்த பாட்டு மொத்தமா இன்னும் 30 ஆண்டுகள் ஆனாலும் சார் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பாட்டு நிக்கணும்னா என்ன இருக்கு? சிலிர்க்குதுங்க அப்படியே. நிஜமா செம்மையா பண்ணீங்க. கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு கேரடி கண்மணில, அது கூட ஒரு அருமையான சாங். உயிரை உருக்குற அந்த மாதிரி பாட்டு என்ன இருக்கு? படத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போய் ரஜினி வந்து போவாரு. அப்ப பாத்தீங்கன்னா விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு சொல்லி பாடுறீங்களா சார்? ஒரு உணர் பாட்டு சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா மரியன்ல வந்துன்னா தனுஷ் இருப்பாரு, பாலைவனத்துல வாழ்க்கையை வெறுத்து போய் சாவார நிலைமை அப்படியே இருப்பாரு. அவருடைய காதுல ஒரு சொட்டு கண்ணுல இருந்து அப்படியே வரும் பாட்டு, அப்படியே நெஞ்சே எழு நெஞ்சே. நம்ம அப்படியே அப்ப எழுந்திர முறை நம்மளுக்கு வரலாறு படத்துல சார் அந்த தீயில் விழுந்த தேனான்றதுல அவரோட வாய்ஸ்லயே அப்படியே அழுவார் பாருங்க. கிளாஸ். தேவர் மகன்ல வானந்தொட்டு போனா மானமுள்ள சாமி சிந்தூர பூவே சில்லென்ற காற்று என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ சிந்தூர பூவே. சார் ஆக்சுவலி இளையராஜா கம்போசிஷனில் கம்போஸ் பண்ணுற எல்லா சாங்ஸுமே நம்மளே கம்போஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்.
அந்த ஃபீலிங் இருக்கிறதுனால தான் இங்க எல்லாருமே எல்லாம் அழகா பாடுறாங்க. கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட ஃபீஸ்ட் எனக்கு வேணும். என்னென்ன பாட்டு பாடி காட்டுங்க, தயவு செஞ்சு பாடி காட்ட முடிஞ்சா. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கண்ணத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண் அழகு. கார்கூந்தல் பெண் அழகு, பெண்கள் பாடலாம். மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நெருஞ்ச மோனோ நீ பாடும் கீதோ பௌர்ணமி இரவு பனி விழும் காடு ஒத்தையடிப்பாத உன் கூட பொடி நட. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே. இது போதும் எனக்கு, இது போதும் எனக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம் சொல்லு கண்ணே. இன்னும் பேச கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ என்ன விட்டு போகாத, என்ன விட்டு போகாத. இன்னும் பேச கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ மலை போல நீ வந்தா, கடல் போல நான் இருப்பேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் குட் குட். வேற 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 வேற. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைக்கும். இது எண்ட்லெஸ். ரெண்டு சைடுல இருந்தும் லட்சமான பாடல்கள் அவ்வளோ கொட்டி கிடக்கு சொல்றதுக்கு. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 கெஸ்ட் கிட்ட தான் போகணும்னு ஆசைப்படுறேன். சார், வரப்பிரசாதம் சார், ஒரு சின்ன டிபேட்ல 1 மணி நேர ஷோல இவ்வளோ நம்ம அலசி ஆராயிரம், தெரிஞ்சோ தெரியாமலையோ அலசி ஆராயிரம். சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு பட்டது. இதே இசை ஜாம்பவான்களோ ரஹ்மான் சாரோ அல்லது இளையராஜா சாரோ எப்பயாவது இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பாக்குறதோ இல்ல செவி வழியா கேள்விப்படுறப்போ பரவாயில்ல, இவங்க ரசனை எல்லாம் இப்படிலாம் இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்கலாம். அதற்கான மேடை தான் இது. யார் பெரியவங்க யார் சின்னவங்கிறதுக்கான இல்ல. 2 சாயலையும் 2 பேரையும் வாழ்க்கையில மறக்க முடியாது. 70ஸ்ல இருந்து இப்ப வரைக்குமே இந்த 2 மனிதர்கள் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குங்கிற கேள்விக்குறி இருக்கு மனசுல. ராஜராஜ சோழனையோ அப்பரையோ சுந்தரரையோ சிவாஜியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீரபாண்டிய கொட்டவம்மன் லைஃப்ல நம்ம பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி இந்த 2 பேரும் இல்லைன்னா திரை இசையில வாழ்க்கை பாதி வெறுமையாவே போயிருக்குங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. எல்லாம் தாண்டி 2 பேரும் பெரிய லெஜெண்ட்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், பயங்கரமா மியூசிக் போடுவாங்கன்னு தாண்டி 2 பேரும் மிகச் சரியான மனிதர்கள். முதல்ல மனுஷனை மதிக்க சேர்ந்த ஒரு மனிதர்கள். ஒரு உதாரணம் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆஸ்கார் மேடை, வெள்ளக்காரன் நம்மளை ஆட்டுவித்தது போக அங்க போய் ரஹ்மான் ஏறி நிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தமிழ்ல சொன்னது வந்து ஒரு தமிழனோட பெருமையா இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு. எனக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரஹ்மான் சார்ட்ட. என்னன்னா, அடுத்த ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி 2 விஷயம் தான். ஒன்னு லவ், இன்னொன்னு ஹேட். பதில் சொல்றாரு அதுக்கு. அந்த கேள்விக்கு என் வாழ்க்கைக்கு முன்னாடி 2 விஷயம் தான் வச்சாங்க. ஒன்னு லவ், இன்னொன்னு ஹேட். நான் அன்பை தேர்ந்தெடுத்தேன், சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப பிடிச்ச வாசகம் எனக்கு அது. நான் அன்பை தேர்ந்தெடுத்தேன், சந்தோஷமா இருக்கேன். அதே நேரத்துல ஹிந்தில ஒரு வாசகம் இருக்கு, என்கிட்ட செல்வம் வேணாம், சொத்து வேணாம், பெரிய அந்தஸ்து வேணாம், அம்மா இருக்கா என் கூட, அது போதுனார் ஒரு வார்த்தை. எவ்வளவு பெரிய இடத்துல பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் விடுகின்ற, பெற்ற தாயை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு நாட்டுல அந்த ஆஸ்கார் மேடையில ஏறி, ஆஸ்கார்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அமைப்புன்னு தெரியும், எவ்வளவு பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும், கவனிப்பாங்கன்னு தெரியும். தாய்மையையும் அன்பையையும் தமிழையும் நிலை நிறுத்திய ஒரு தமிழன் பெருமைக்குரிய விஷயமா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணும். இன்னொரு பக்கம் ராஜா சார்ட்ட வரேன். ரேவந்த் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா இசை குடும்பம் சேர்ந்து எடுக்கிறாங்க. அந்த பாராட்டு விழால ராஜா சார் சொன்ன ஒரு வாசகம் அப்படியே மெல்ட் ஆயிட்ட. நான் கேட்டு நமக்குள்ளே ஒரு சர்ச்சை இருக்கும். என்னடா ரஜினி சாரும் கமல் சாரும் பேசிக்குவாங்களா, ராஜா சாரும் ரஹ்மான் சாரும் பேசிக்குவாங்களா, சும்மா நம்மளா கிளப்பி விடுறதானே, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. பட் நம்ம கண்ணோட்டத்துல அப்படிதான். ராஜா சார் சொன்ன வாசகம், வடநாட்டுல மதன் மோகன், ரோஷன்னு 2 பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்களாம். எனக்கு தெரியாது, நான் அவங்க இசையை கேட்டதில்ல. பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் சந்திச்சுக்கிட்டதே இல்லையா. 2 பேரும் பீக்ல இருந்தாங்களாம். ஆனா ஒருத்தர் பார்த்துக்கிட்டது இல்லையா, சந்திச்சுக்கிட்டது இல்லையா. போட்டி, நம்மள மாதிரி ரசிகர்கள் மதன் மோகன் பெருசு, ரோஷன் பெருசுன்னு போட்டி இருந்துகிட்டே இருக்குமா. ரோஷன் 32 வயசுல செத்து போறாரு. மதன் மோகன் அப்பதான் முதல் தடவை
பெணமா கிடக்கிற ரோஷனை பார்க்க போறாரு. மதன் மோகன் போய் ஒரு நிமிஷம் அந்த பிரேதத்தை முன்னாடி நின்னுட்டு, யூ பிளட்டி ஃபெலோ, யாருக்கு நான் நான் பதில் சொல்லுவேன்? மதன் மோகன் ரோஷன் கேட்ட கேள்வி, ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை, இனிமே நான் யாருக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னாராம். என்ன ரெண்டு பேரும் பேசிக்கல, இசையில பேசிட்டு இருக்காங்க. இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்லணும். அங்க வார்த்தைகள் தேவையில்ல மியூசிஷியனுக்கு, இசையில ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்கிறதுக்கான பொருள். எல்லாரும் அசந்து போய் பாக்குறாங்களா, இப்படி சொல்றாரு இவர், யார்கிட்ட பதில் சொல்லுவேன்டா நம்ம, ஏன்னா மியூசிக்ல பதில் சொல்லியிருக்காங்க, நானும் ரஹ்மானும் பேசிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில தான் அந்த பேச்சு இருந்துச்சு. என்றென்றும் ராஜா தான் அந்த விஷயத்துல, என்றென்றும் ரஹ்மான் தான் நம்ம மனசுக்கு இணக்கமான. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன், ராஜாவா ரஹ்மானான்னு பாக்குற நண்பர்கள் கடைசி நேரத்துல சில பேர் வந்திருக்கலாம். ரெண்டு பேரும் ஆராதிக்கக்கூடியவர்கள், ரெண்டு பேரும் பண்பு நலன்களையும் நம்ம பின்பற்றக்கூடிய பல வாசகங்கள் நிச்சயமா இருக்கு. வந்திருந்து பேசினதுக்காக சீஃப் கெஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளும் நன்றிகளை தெரிவிக்கிறேன். மியூசிக்கல் ஃபீஸ்ட் இன்னைக்கு நில்கமணி சொல்ல நம்ம கேட்டிருந்தோம். அப்படியே அந்தாட்சரியில இருந்து, கொப்பளிப்பான வார்த்தைகள்ல இருந்து, இனிமே கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல இருந்து, நான் ஃபேனா இருக்கேன், இன்னும் ஊடுருவி நிறைய கத்துக்கணுங்கிறதுல இருந்து நிறைய கேட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறு களத்தோட உங்களை சந்திக்கிறேன், வேறு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது சஹா. இது நில் கவனி சொல்.